நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, ஜீவனை விரும்புங்கள், நல்ல நாட்களை காணணுன்ற ஆசைப்படுங்க. என்னமோ வாழ்ந்துட்டோம், என்னமோ போயிட்டோம், என்னமோ ஊழியம் செய்யறோம், என்னமோ கணவனை வாழ்ந்துட்டோம், என்னமோ கட்டி தொலைச்சிட்டோம், இனிமேல் என்ன பண்றது, வீடு போன்னுது, காடு வாவான்னு என்னமோ பிள்ளைங்களை பேத்து போட்டோம், என்னமோ பிள்ளைங்களுக்காகத்தான் இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா எப்போ போயிட்டு இருப்பேன். அப்படிலாம் நீங்க சொல்லவே கூடாதுங்க. அது ஆண்டவரை வேதனைப்படுத்துதுங்க. உங்களை ஒரு உலகத்தில் அனுப்பி வச்ச தெய்வம், உங்களுக்கு ஒரு பிரஷியஸ் வாழ்க்கையை கொடுத்த தெய்வம், அதை நீங்க விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். சோ ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை பார்க்கணும், ஆசைப்படுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது, இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறு அப்படி சொல்லிக்கிட்டே எழும்புங்க. ஆண்டவர் கொடுத்துற ஒரு நாளும் நல்ல நாள் அன்பார்வர்களே, நன்றியோடு எழும்புங்க. இது ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவன் முதலாவது செய்ய வேண்டியது நாவு. இன்னொன்று சொல்றேன், கவனிங்க, எல்லாருக்கும் சொல்றேன். பிசாசின் சோதனை போர்க்களம் வீடு அல்ல, சினிமா தியேட்டர் அல்ல, கோயம்புத்தூர் அல்ல, விக்கிரக கோட்டைகள் அல்ல, விபச்சார விடுதிகள் அல்ல. பிசாசின் கோட்டை எது தெரியுமா? யுத்தம் நடக்கிறது, யுத்த களமே உங்க மண்டைக்குள்ளதான். உங்களுக்கும் எனக்கும் நடக்கிற எல்லா யுத்தமும் மண்டையில தான். நான் நேத்து சொன்னேன், சாத்தான் என்ன பண்ணுவான், முதல்ல ஒரு பொய்ய நைசா அனுப்புவான். அந்த பொய்ய நீங்க உடனே, ஆமா நான் நோயா தானே இருக்கிறேன், மறுதானே வந்துச்சு அப்படின்னு வந்த உடனே பிசாசு துண்டை உதறிக்கிட்டு உள்ள வருவான். ஏன்னா என் பொய்ய நீ அங்கீகரிச்சுட்ட, இப்ப என்ன நீ அங்கீகரிச்சிருவேன். எப்பொழுது பொய்ய பார்த்து பிசாசு அப்படி சொல்றீங்களோ, அன்றைக்கே பிசாசும் உள்ள வர்றது நின்று விடும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிசாசு தேவ பிள்ளைகளை ஏமாற்றுவது முக்கியமாக ஒரு பொய்ய சொல்லி 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 சொல்லி. உனக்கு பலன் இல்ல, பொய்யா ரைட்டா? பலன் இல்ல, பொய்யா ரைட்டா? அதுல இன்னொரு பெரிய தமாஷை, இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா. அடுத்த பாட்டு, பலன் இல்லாதவள் நான். இது மாறி மாறி பாடுறீங்கல்ல, அதனால தான் உங்க வாழ்க்கையும் மாறி மாறி இருக்கிறது. பலன்னா பலன்தான். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, என் ஜீவனின் பலனானா. அப்ப ஆண்டவரே உங்களுக்கு பலன் ஆயிட்டாருன்னா, அப்ப அந்த சத்தியத்தை பிசாசு ஏமாத்த பார்ப்பான். அக்செப்ட் பண்ணிட்டீங்க, உடனே பலவீன பிசாசு உள்ள வந்துடும். இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரேன், கவனிங்க. இப்ப எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை முதலாவது விரும்பணும், ரெண்டாவது வாயில பேசுறதும் வசனத்துக்கு விரோதமானதெல்லாம் பொல்லாப்பு. இன்னொன்னு சொல்லிடுறேன், சிந்தனையில தான் பிசாசு என்ன பண்ணுவான், பொய்ய போடுவான். இப்ப இன்னொரு முக்கியமான சத்தியத்தை சொல்ல போறேன், மிக முக்கியத்தை சொல்றேன். சிந்தனையை இன்னொரு சிந்தனையால் ஜெயிக்க முடியாது. ஒரு சிந்தனை வருது, சீக்கிரம் வியாதியில செத்து போயிடுவேன்னு வருது. உடனே சாக மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த நினைப்பு இன்னொரு நினைப்பை விரட்டாது. நீங்களா போராடி பாது. சிந்தனையை ஒரு சிந்தனையால் விரட்ட முடியாது. ஒரு சிந்தனை வந்த உடனே அதுக்கு ஆப்போசிட் சிந்தனையை வாய திறந்து சொன்னாதான் போகும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிந்தனையே சிந்தனையால் மேற்கொள்ள முடியாது. உனக்குள்ள வர சாத்தானுடைய ஆசைய இன்னொரு நல்ல ஆசையில
மேற்கொள்ள முடியாது. சாத்தான் கொடுக்கிறத வாயில தான் மேற்கொள்ள முடியும். வானமும் பூமியும் ஒழிந்து போகுமே, வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்றுமே. வெற்றி வாகை சூட்டி சென்ற பாதை செல்லும் நான், வெற்றியின் ரகசியத்தை அறிய வேண்டாமோ? எழுதியிருக்கிறது என்று அவர் பகர்ந்தாரே, எதிரியின் சோதனைகளை ஜெயம் எடுத்தாரே. தேவன் தம் சகல பேர ஸ்தாபம் யாவிலும் தம் தீரு வார்த்தையை மகிமைப்படுத்தினார். தம் தீரு வார்த்தையை மகிமைப்படுத்தினார். வானமும் பூமியும் ஒழிந்து போகுமே, வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை என்றுமே. இந்த பாடலை எழுதினவர் ஒரு மகா பெரிய ஞானி. அவர்தான் உங்கள் முன்னால் இருக்கிற எசேக்கியா பிரான்சிஸ். இப்பவே கையை உயர்த்தி என்னென்ன சிந்தனை உங்களுக்கு வருதோ அதுக்கு ஆப்போசிட் சிந்தனைய நல்லா கவனிக்கணும். அண்ணன், பிசாசு சிந்தனை எப்படி கண்டுபிடிக்கிறது? பைபிள்ல இருக்கிற சத்தியத்துக்கு, வாக்கு தத்தத்துக்கு, கிறிஸ்து சிலுவையில முடிச்சு விட்டதுக்கு ஆப்போசிட்டா வர சிந்தனையெல்லாம் சாத்தான் சிந்தனை. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? சாத்தான் செத்துருவேன்னா நான் பிழைக்க போறேன்னு அர்த்தம். நீ பலவேனா நீ பலன்னு அர்த்தம். உன் புருஷன் குடிகாரனாவே செத்துற போறான்னா உங்க புருஷன் அந்நிய பாஷை பேசி ப்ராபசி பண்ண போறான்னு அர்த்தம். அவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட் தான் சத்தியம். உங்களுக்கு பைபிளே தெரியலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளைக்கு நான் உங்களுக்கு அலவன்ஸ் தரேன். பைபிளை வாசி சொல்ல தெரியலையா? என்னென்னலாம் பிசாசு சிந்தனை சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட் சத்தியம். இனிமேல உனக்கு ஒரு வாழ்க்கையானா நீங்க சொல்ல இனிமேல் தான் வாழ்க்கையே வருதுன்னு சொல்லுங்க. வீடு போனது காடு வாவானதுன்னா இல்ல இல்ல, காடு தான் போனது, வீடு தான் வாவாதுன்னு சொல்லலாம். பிசாசு சொல்ற ஒவ்வொன்றும் பொய். அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க பேசுவது மெய். நீ போய் வரங்களை பயன்படுத்த போறியா அப்படின்னா, ஆனா நான் தாண்டா இந்த ஊர்லயும் வரத்தை பயன்படுத்த போறேன்னு நீங்க சொல்ல. நீ போய் குடும்பமா பிரகாசிக்க போறியா அப்படி சொன்னா, என் குடும்பம் தான் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் டெய்லி போயிட்டு வரப்போகுதுன்னு சொல்லலாம். ராத்திரி கனவுல நான் சொன்ன நேற்று தினத்துல ஒரு பெரிய கூட்டத்துல நான் பாட்டு நடத்திங்கிறேன். அந்த பாட்டில் சாத்தானே டாட்டாட்டா போய் போ போ போ, ஏசையா வா வா வாருங்க வாங்க வாங்க, பிசாசே போங்க போங்கன்னு பாடிக்கிட்டே எழும்புறேன். அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வருஷம் ஆண்டவர் ஜனங்க கிட்ட சாத்தானுக்கு டாட்டா சொல்கிறாரு, ஏசையாவை வந்து ஆளுகை செய்ய சொல்கிறாரு. அதை ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு தைரியமாக ஃப்ளைட் ஏறி வந்து இறங்கியாச்சு. நேற்று தினத்தில் நான் சொன்னேன், பிசாசினுடைய எல்லைக்குள்ள இயேசு ஆவியில நிறைஞ்சவரா அவன் எல்லைக்குள்ள போனார், அவனுக்கு தொல்லை கொடுக்க போனார். ஆனா தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அவன் வீட்டுக்குள்ள போய், பலவானுடைய வீட்டுக்குள்ள போய் அவனை கட்டி போட்டு அவனை கொள்ளையிட்டு அப்படி வர வேண்டிய ஒரு இயேசுவின் பிள்ளை. அவர் தலைன்னா நம்ம உடம்பு. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருக்கிறோன்னா, சாத்தான் அவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் பிரதர். நான் நேற்று சொன்னேன், வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா, பைபிளை வேற தூக்கிக்கிட்டு முக்காடை வேற போட்டுக்கிட்டு அல்லேலூயாவும். அவன் உங்கள் எல்லைக்குள்ளே வர்றதா, நீங்கள் அவன் எல்லைக்குள்ளே போகிறதா? அவன் உங்களை கட்டுறதா? கட்டிட்டான் பிரதர். யாரை கட்டுறது? அவஸ்தை இல்லையா, விவஸ்தை இல்லையா? பைபிள்ல சொல்லுது, பலவானுடைய வீட்டுக்குள் போய் அவனை கட்டி அவனை கொள்ளையிடணும். இல்லை, ஐயோயோ பிசாசு எல்லாம் கொள்ளையிட்டான் பிரதர் சொல்றீங்களே, இதுல வேற ஜெபத்துல வேற சொல்லி தொலைக்கிறீங்களே அம்மா. எவ்வளோ கோபம் வரும் ஆண்டவருக்கு, யோசித்து பாருங்க. நீங்கள் தானம்மா போய் அவன் ராஜ்யத்தை கொள்ளை அடிக்கணும், நீங்கள் தானம்மா போய் அவன் எல்லைக்குள்ளே போய் ஜனங்களை கொள்ளையிடணும். என்ன சொல்கிறீங்க? அதுதான் இயேசு உங்களை குறித்து வச்சிருக்கிற ஒரு பெரிய அழகான படம்.
That's the picture Jesus has about his church. தலைக்கு வேற சியக்கா, தாடிக்கு வேற சியக்காயா? தலைக்கு ஒரு நாற்காலி, தாடிக்கு ஒரு நாற்காலியா? சேரை போட்டு உட்காருங்க, என் தலை உட்காரட்டோன்னு முண்டம் கீழே தரையில் உட்காரவா? இயேசு உங்களை என் உடம்பு நீ, என் கண்ணு நீ, என் மாம்சத்துல மாம்சம் நீ, என் ரத்தத்துல ரத்தம் நீ, நான் உன் தலை, என் உடம்பு நீ உடம்பு. என் வேலை டைரக்ஷன் கொடுக்க வேண்டியதான், உன் வேலை தான் மிதிக்கிறதோ மதிக்கிறதோ சொல்லிட்டாரு. இல்ல பைபிள்ல தெளிவா இருக்குல்ல, அவருடைய சரீரமாகிய சபைன்னு இருக்கு இல்ல, நிறைவாகிய சரீரமான சபைன்னு இருக்கு இல்ல, நிறைவுன்னு சொல்லிட்டாரு இல்ல. அதனால நான் நேற்று சுனத்துல சொன்னேன், ஜனங்க எத்தனை வருஷம் சாத்தான் என்ன கொள்ளையிட்டுட்டான், சாத்தான் என் பரிசுத்தத்தை திருடிட்டான், சாத்தான் என்னுடைய குடும்பத்தை திருடிட்டான், சாத்தான் சாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஹலோ ஸ்டாப், நீ பலவானா இருக்கலாம், ஆனா உன் வீட்டுக்குள்ள வரத்தான் நான் பிறந்திருக்கிறேன், உன்னை கட்டத்தான் நான் பிறந்திருக்கிறேன், உன்னை கொள்ளையிடத்தான் நான் இந்த உலகத்துல வாழுகிறேன். இந்த 2009 போவீங்களா? அவன் உள்ள வரணுமா, நீங்க உள்ள வெளியே போகணுமா? பிசாசு சொல்லிட்டான், ஒண்ணு என் எல்லைக்குள்ள நீ வா, இல்லைன்னா நான் உன் எல்லைக்குள்ள வரேன்றான். ஆகவே நேற்றைய தினத்துல நான் சொன்னேன், அப்படி ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இயேசு வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டு போய் அந்த வனாந்தர யுத்தத்தை ஓஹோன்னு வெற்றி கொண்டு ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்குள்ள போய் ஆவியானுடைய பலத்தினாலே வெளியே வந்து கலிலேயா எங்கும் வராரு, அவருடைய கீர்த்தி எங்கும் பரவிற்று அப்படின்னு நான் நேற்று தினத்துல சொன்னேன். அப்படி சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், நேற்று சில பேர் புதுசா வந்ததுனால 2-3 வார்த்தையில சொல்லு, அந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்கு போறதுக்கு ஆயத்தம் என்னன்னு சொல்றதுக்கு நான் சொன்னேன், பிசாசோட ஜெயிக்க நீங்க போராடுறது இயேசு உதவுறது அப்படி நினைச்சிங்க அவுட். நேற்று தினத்துல சொன்னேன், கவனிங்க, ஹோலி ஸ்பிரிட் உதவுறாரு, ஆனா நீங்கள் ஒரு குட்டி இயேசுவாக இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள். இயேசு அந்த வனாந்தரத்தில் போய் பிசாசை ஜெயிக்கிறதுக்கு முன்னால மரியாளுடைய வயிற்றிலே உதயமானார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியின் குழந்தையானார். அந்த மரியாளுக்குள்ள அந்த குழந்தை வளர்ந்து அந்த மரியாளுடைய ரத்த ஓட்டத்தையே இந்த குழந்தை பாதித்து இயேசு மயமாக மாறினாள். நான் சொன்னேன், சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு நீங்களோ நானோ எந்த யுக்தியும் கையாடுறது இல்லை. ஒன்னே ஒன்று, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை நான் வளர விடும் பொழுது அவரை பார்த்தாலே பிசாசுகள் விலகிவிடும். ஒரு சண்டே ஸ்கூல் பையன்கிட்ட டீச்சர் கேட்டாங்களாம், ஜேம்ஸ், நாளைக்கு பிசாசு வந்து உங்க வீட்டு கதவை தட்டினால் என்ன செய்வாய்? அவன் ஜேம்ஸ் சொன்னானா, இயேசுவை போய் கதவை திறக்க சொல்லுவேன். நான் நேற்று சொன்னேன், ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவமே உள்ள வரல, தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டவங்க, அவங்களே பிசாசை சமாளிக்க முடியாம அதோகதி ஆயிட்டாங்க. நான் நேற்று சொன்னேன்ல, பாவம் உள்ள வராத நேரத்திலேயே பிசாசின் தந்திரங்களுக்கு 2 பேரும் பலியானாங்களே, அவள் பலியானால் பிறகு இவன் பலியானான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவமே இல்லாத மனுஷன் கூட சாத்தானை சமாளிக்க முடியாது, ஒருத்தர் தான் சமாளிக்க முடியும், அவர் இயேசு. அவர் உள்ளே இருக்கிறார். அந்த உணர்வு வந்துட்டாலே நீங்க 90% வெற்றி அடைந்து விட்டீர்கள்னு அர்த்தம். ஸோ தயவு செய்து இந்த 2000 வருஷத்துல 2009 பிரெயின் வாஷ் மாதிரி பண்ணுங்க. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவருக்குள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. இதை சொல்லிக்கிட்டே இருங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரெயின் வாஷ் பண்ணுங்க. பிசாசு என்ன தெரியுமா சொல்லிட்டான், உனக்குள்ள பயம் இருக்கு, உனக்குள்ள வியாதி இருக்கு, உனக்குள்ள கசப்பு இருக்கு, உனக்குள்ள. நான் சொல்றேன், பயம் உங்களுக்கு உள்ள இல்லம்மா, வெளியே இருக்கு. வெளியேனா மண்டையில இருக்கலாம், ஆத்மாவில் இருக்கலாம், உள்ள இயேசுதான் இருக்கிறார். இந்த உணர்வை நீங்க தட்டி 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 எழுப்ப போறீங்க. நான் நேற்று தினத்துல சொன்னேன், இன்னொரு குட்டி கனவுல
நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க யாரோ ஒரு ஊழியக்காரர், இதை பாரு, தேவ பிள்ளைகளுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு, இதே சொல்லிக்கிட்டு போதும் அப்படின்னு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அதனால உங்களை நினைக்கும் போது தனியா நினைக்காதீங்க. இயேசுவை உங்களுக்குள்ள வாழறதாக நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? பிறகு அந்த இயேசுவை வாழ விடுங்கள், அவரை வளர விடுங்கள். அவர் கண்ணை மாத்தட்டும், அவர் வாயை மாத்தட்டும். நான் அடுத்து சொன்னேன், எந்த பகுதியில் அதுக்கு பிறகு பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு ஒன்று தான் உள்ள வாழ்ந்துக்கிட்டே இருக்க, மற்றது எல்லாம் சுட்டெரிக்கப்பட போகுது. நேற்று ஒரு பயங்கரமான வார்த்தையை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ? எந்த பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் இல்லையோ அந்த பகுதியில் ஒரு ஆபத்து வரும் சொன்னா சொல்லலையா? சொல்லுங்க வாயத்திறந்து. ஒரு பகுதியில் நீங்க விட்டீங்கன்னா, நான் நேற்று சொன்னேன், பாம்பு வீட்டுக்குள்ள வரணும்னா கதவை திறந்தாதான் வருமா, ஜன்னல் திறந்தாதான் வருமா, ஒரு ஓட்டை இருந்தா கூட போதும் இல்லையா? அப்படி நான் சொன்னது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? தயவுசெய்து கவனிங்கம்மா. நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னு இல்லை, உங்க வாழ்க்கையில் இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த பகுதியில் இயேசு ஆவியானவர் உங்களை ஆளலையோ, இப்போ ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவை பார்த்து அப்படி பார்க்குறீங்கள, அந்த கண்ணு இயேசு பார்க்குற மாதிரி பார்க்கல, ஒரு மாதிரி பார்க்கறதில்ல, அந்த கண்ணுக்குள்ள பிசாசு வந்துடுவான், நாளைக்கு அதில் அழுக்கு வரும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம அக்னினால் முழுகி அடித்து, அக்னி மயமான நாவுகள் ஏன் வந்துச்சுன்னா, புசுக்கிறதெல்லாம் புசுக்கிட்டு. சரி, மூணாவது நான் என்ன சொன்னேன்னா, மூணாவது ஆயத்தம் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு. சரி, இப்போ இன்றைக்கு ஷார்ட்டா இன் ஜீசஸ் நேம், இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் வனாந்தரத்தில் இயேசு எதனால ஜெயிச்சார், எப்படி ஜெயிச்சார், அதை நான் மாத்திரம் மூணு சொல்லிட்டு சீக்கிரமா முடிக்க போறேன். ஒண்ணு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அந்த வனாந்தர பிசாசை ஜெயித்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு சர்வாயுத வர்க்கம் தேவை. சரி, இரண்டாவது, சர்வ வல்லவரனுடைய உலகத்தை பார்த்தார். ஒண்ணு சர்வாயுத வர்க்கம், இரண்டாவது சர்வ வல்லவரின் சத்தம், சர்வ வல்லவரின் உலகத்தை பார்த்தார். மூணாவது சாத்தானுடைய உலகத்தில் இருக்கிறத பார்த்தார். நான் வேற மாதிரி சொல்றேன், 3 அறிவு வேணும். எல்லாரும் சொல்லுங்க. ஒன்று, சர்வ வல்லவருடைய வீட்டை பற்றி அவர் கொடுத்ததை குறித்த அறிவு. 2, சாத்தானின் தந்திரங்களை அறிகிற அறிவு. 3வது, சர்வாயுத வர்க்கத்தை குறித்த அறிவு. இப்ப நீங்க தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. பிசாசிட்ட போறார், பிசாச பார்க்கிறார், பிசாசு குரலை கேட்கிறார், அவன் தந்திரங்களை அறிகிறார். சாத்தான் இயேசுவை தூக்கிக்கிட்டே போறாமா. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்துக்கு தூக்கிட்டு போனாரு. கொண்டு போனாரா? கொண்டு போகலையா? சரி, எப்ப அவரு டிஸ்சார்ஜ் ஆகி எப்ப இவரு சார்ஜ் எடுத்தாரு தெரியல எனக்கு. அல்லது பரிசுத்தாவினால நிரம்பி போகும்போதே பிசாசு அவரை பட்டுன்னு தூக்கிட்டு உப்பரகைக்கு போனானா, அல்லது பரிசுத்தாவியானவரால நிறைஞ்ச இயேசுவை மலை மேல கொண்டு போனானா? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, கரெக்டா அந்த பிசாசின் உலகத்தை இயேசு பார்க்க ஆரம்பிச்சார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசின் உலகத்தை பார்ப்பற ஒரு அறிவே நம்மை பாதுகாக்கிறதுக்கு போதுமான ஒரு அறிவு. ஆனா அந்த பிசாசின் உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னால பிதாவின் உலகத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். பிசாசின் உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாக பிதாவின் உலகத்தை நீ பார்க்க வேண்டாம். பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை எழும்புறாரு, வானங்கள் திறக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. நரகத்தை பார்க்கறதுக்கு முன்னால பரலோகத்தை பார்க்கிற ஒரு வெளிப்பாடு நிச்சயமாக வேண்டும்.
இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் அந்த நரகத்துல என்ன நடக்குது, பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இந்த உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன தீவிரவாதங்கள் பெருகிடுச்சு, பாம்பேல ஹோட்டல் வெடிச்சு போச்சு, அங்க இங்க வந்துட்டாங்க, இங்க பக்கத்து வீட்டுக்காரன் கலட்டா பண்றான், இந்த இடத்துல ஒரே விபச்சாரமா போயிடுச்சு, ஐயோ ஐயோ சினிமாவை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, டிவி பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, போற போக்க பார்த்தா உலகம் போற போக்க பார்த்தா நல்லா இல்லை தம்பி. இதையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் வெற்றி வாகையை சூற்றுறது தடைப்பட்டு விடும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ திறந்த நரகத்தை பார்க்கும் முன்பாக திறந்த பரலோகத்தை பாரு. இப்ப நம்ம எல்லாரும் கேட்க போறோம், திறந்த பரலோகத்தை பாரு. அதுல என்ன இருக்கும் தெரியுமா, அவர் அப்படி முழுகி இப்படி எழும்புறார் பாருங்க, பரலோகம் திறக்கப்பட்டது, all the heavens open. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், இனிமேல் நீ பரலோகம் திறக்கப்பட்ட பரலோகத்தில் இருக்கிறாய், அந்த பரலோக வாசியாக இருக்கிறாய். பரலோக வாசி அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரல, பிசாசு உங்களை ஏமாற்றுவதற்கு நீங்க விட்டு கொடுத்து விடுவீர்கள். உங்க வேல்யூ சிஸ்டம் நீங்க மதிக்கிறத இந்த உலகத்துறையில நீங்க மதிக்கிறது இல்லை. பெனிட்டா சகோதரிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, எங்களால ஜெர்மன்ஸ்ல விளங்கவே முடியல, கடன் வாங்கி பெரிய கல்யாணம் பண்றாங்களா, என்னடா கௌரவம் மாமி, அது எங்களுக்கு புரியலையே. நான் சொல்றது அது உனக்கு புரியாது. ஐயோ கௌரவம், காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கி அவ அப்படி பண்ணா இல்ல, அவ முன்னால நம்ம கல்யாணத்தை அப்படி நடத்தி காட்ட அப்புறம் கடன் அடைச்சிக்கலாம். இந்த புத்தி இருந்தா, பூமிக்குரிய மாதிரியே இருந்தா எப்படி சாத்தானுக்கு தண்ணி காட்டுறது? என்ன சொல்லுங்க ஏங்க, சாப்பிட்டமோ சாப்பிடலையோ, குடிச்சமோ குடிக்கலையோ, ஒரு பட்டு புடவை கட்டிக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் அவன் முன்னால நின்னாதான் இந்த வரட்டு கௌரவம். ஏங்க, உலகத்தான் தான் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதையை கொடுப்பான், உனக்குத்தான் பரலோகமே திறந்து விட்டது. உன் பேங்க், நான் காலையிலையும் சொன்னேன், உன் பேங்க் பரலோகத்துல தானே இருக்கு. இந்த இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேங்க்கும் திவாலானாலும் உங்க பேங்க் திவாலாகுமா? பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் இருக்கா இல்லையா சொல்லுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதோ உங்களால முடிஞ்சதை காணிக்கை பெட்டியில போட்டீங்கல்ல, அதுக்கு வட்டியும் முதலுமா பரலோகத்துல இருக்குல்ல. நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உனக்கு சாப்பாடு மட்டும் இல்லாத போகாது. அதுல என்ன பெரிய விஷயம் தெரியுமா, உன் சத்துருக்கள் எல்லாம் வயிறுல ஈரத்துணி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பான், நீங்க மட்டும் பிரியாணியில சிக்கன் கடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அப்போ அந்த வேல்யூவை நீங்க வேற மாதிரி வேல்யூ பண்ணணும். அவர் யாரு, நம்ம. அதெல்லாம் வேல்யூவே உங்களுக்கு கிடையாது. இப்பெல்லாம் யாரு அவர், பரலோகவாசியா? பரலோகம்தான் என் வீடு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. இந்த ஒரு வேல்யூ உங்களுக்கு பிசாசை ஜெயிக்க முக்கியமான ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், பாவ சிந்தனை வேற, விபச்சார சிந்தனை வேற, இந்த பூமிக்கு அடுத்த சிந்தனை வேற. என்னத்தை சாப்பிட்றது, என்னத்தை உடுத்துறது, நாளைக்கு காலையில வேலைக்கு போகணும், அந்த வர 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 அந்த டீச்சர் என்னமோ திடீர்னு கர்வம் ஆயிடுச்சு. நேத்து வரைக்கும் நல்லா சிரிச்சுன்னு பேசுனேன்டா, அவன் பையனுக்கு கல்யாணம் ஆகி ப்ரமோஷன் வந்த உடனே அவளுக்கு ஒரு தலகுணம் வந்துடுச்சு. நான் மட்டும் என்ன நேத்து மாதிரி இன்னைக்கு பார்ப்பேன் பாடிட்டு நான் இப்படி வந்தேன். இந்த மாதிரி பூமி கருத்தவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
பரலோக சிந்தனை எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை ஆளுகிறதோ, எந்த அளவு நீங்கள் பரலோக குடிமகன், பூலோகத்தில் அனுப்பப்பட்ட அம்பாசடர் என்று நினைக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சாத்தானுடைய தந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலிக்காமல் போய்விடும். பிலிப்பியர் 3:19-20 அப்படி சொல்லுகிறது. கொலோசேயர் 3:1-4 அப்படி சொல்லுகிறது. கொலோசேயர்ல சொல்லுது, நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அவரோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் உன்னதத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். சத்தமா சொல்லுங்க, நானே இயேசுவோட எழும்பி இப்ப அவரே எனக்கு ஜீவனாகி, சொல்லுங்க, இயேசுவின் ஜீவனோட என் ஜீவன் ஒரு ஜீவனாகி பிதாவுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. உடம்புதான் இந்த பூமியில நடக்கதை தவிர என் ஜீவனும் இயேசுவின் ஜீவனும் ஒரு ஜீவனாக மாறிவிட்டது. இந்த எண்ணம் வந்தாலே பிசாசுக்கும் உங்களுக்கும் 10,000 அடி இடைவெளி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவன் இந்த உலகத்தின் அதிபதி. அப்போ உலக சிந்தனை உங்களை ஆளும் போது அந்த பகுதியில் அவன் ராஜாவாயிடுறான். உங்களுக்கு எல்லாமே வேற, உங்களுக்கு எதிரியே கிடையாது. உங்களுக்கு எதிரின்னா பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அந்த எதிரி தான். உங்க வேல்யூவே வேற. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்று இருக்கிறீர்கள். நீங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் திறந்த வானத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் பரலோகத்துக்கும் இடைவெளியே கிடையாது. ஒரே ஒரு இடைவெளி, இந்த மண்டை, இந்த உடல். செத்த உடனே செத்துட்டான்றாங்களே, எதியா சாகுது. இப்பவே என் ஜீவனும் இயேசுவின் ஜீவனும் ஒண்ணுதான். சாவுனா என்ன? இந்த ஜீவனை அடக்கி வச்ச இந்த பெட்டி கீழே போகுது, அவ்வளவுதான். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா. நம்ம ஒன்றும் காற்றடிச்ச பை இல்லை, கத்தர் அடிச்ச பை.